பார்க்கரியன் மதம். பார்க்கரியன் மதம் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதினார். வியாசர் பிரம்மசூத்திரத்தை எழுதினார். பிரம்மசூத்திரத்துக்கு ஒருத்தர் உரை எழுதினார், பேர் பாஸ்கரன் பேர். அந்த பாஸ்கரர் சங்கரருக்கு பின் தோன்றியவர். அந்த பாஸ்கரர் உரை எழுதியதுனாலே இதுக்கு என்னாவது பார்க்கரியன் மதம், பார்க்கரியன் மதம் என்று ஆயிற்று. ஆமாம், வேறு காரணம். ஆமாம், பார்க்கரிய மதம். இதனுடைய கொள்கை என்ன பாருங்க, எவ்வளோ பிரிவு. ஏகான்மவா வாதம் என்று சொல்கிறோம், அதுக்குள்ளே எத்தனை பிரிவு. ஆமாம், அவரவர்களும் ஒரு பிரிவை பிரித்து வச்சுட்டு போயிட்டாங்க. கொள்கை எது? பார்க்கரிய மதத்துடைய கொள்கை என்ன? பிரம்மத்தில் 2 தன்மைகள் இருக்கிறது. ஒன்று போக்கிய சக்தி, இன்னொன்று போத்திரு சக்தி. பிரம்மத்தில் போக்கிய சக்தி, போத்திரு சக்தி. போக்கிய சக்திமா இருக்கு. போத்திரு சக்தி. இந்த போக்கிய சக்தினா என்ன? அதுதான் உடல், கருவி, உலகு, நுகர்பொருள் எல்லாம். ஆமாம், போக்கிய சக்தி என்பது உடல், கருவி, உலகு, நுகர்வாக மாறும். பின்னையது அவற்றை நுகரும் உயிராக தெரியும். ஆமாம், பின்னையது உயிர், முன்னையது உடல், கருவி, உலகம். ஆமாம், இவங்களுடைய கொள்கை என்னன்னா, பிரம்மத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றும். பிரம்மத்திலிருந்து எப்படி கடலில் உள்ள உப்பு உவர்ப்பு உப்பாக மாறுங்கால் அது கடலுக்கு குறைவு இல்லாதது போல. உப்பை எடுத்துட்டால் கடலுக்கு என்ன உப்பை குறைஞ்சிவிடும்? உப்புத்தன்மை குறைஞ்சிருமா கடலுக்கு? அது மாதிரி பிரம்மத்திலிருந்து உயிரும் உலகம் தோன்றலும் அப்பிரமத்தின் தூய்மைக்கு மாறாதாக இல்லை. இப்போ உலகம் உயிரும் தோன்றுச்சுன்னா பிரம்மத்தில் இருக்கிற தன்மை கெட்டுடுமான்னு கேட்குறான். கெடாது. எப்படி? அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறான், உதாரணம் சொல்கிறான். கடலில் இருக்கிற உப்பு மாதிரி, கடலில் இருக்கிற உப்பு எடுக்கிற பொழுது கடலின் தன்மை குறைவதில்லை. அதுபோல் பிரம்மத்திலிருந்து எல்லாம் வருகின்றன, ஆனால் பிரம்மத்துக்கு எந்த குறைவும் இல்லை. ஆமாம், இது பார்க்கரியவாதம். அடுத்தது கிரீட பிரம்மவாதம். ஆமாம், கிரீட கிரீடா நான் போட்டிருக்கே. கிரீடா பிரம்மவாதம் ஒன்றும் இல்லை. இதில் என்ன செய்தி அப்படின்னா, பிரம்மம் ஒரு நிலையில் அன்றி பல்வேறு வகைப்பட்ட வேறுபட்ட விளங்கும் பொருள்களோடு கூடி பல்லாற்றாலம் அமைந்திருக்கிறது. எனவே எல்லா பொருள்களையும் இருப்பது பிரம்மம். அது ஆமாம், அந்த பொருளோடு எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறது. அதனால் இப்படி அறிவதுதான் வீடு பேர். எது சொல்லுது? கிரீடா பிரம்மவாதம். எனவே பிரம்மம் என்பது பல்வேறு பொருள்கள், ஒன்றல்ல பல்வேறு பொருள்கள். எங்கே இருக்குது? அது எல்லா பொருள்களையும் இருக்கிறது. எல்லா பொருள்களும் நம்ம சொல்கிறோம்ல, நீக்கமர நிறைந்திருக்கிறான்னு சொல்கிறோம்ல. தோணியிலும் இருக்கிறானா, துரும்பில் இருக்கிறானா, எல்லாத்துலேயும் இருக்கிறான் சாமி என்று சொல்வதை தான் என்ன சொல்லுது? கிரீடா பிரம்மவாதம். ஆமாம், இதெல்லாம் ரைட்டு. அடுத்தது 4வது புறச்சமயத்தில் சாங்கியம். வேதத்தை ஏற்காத சமயங்களில் இது ஒன்று. வேதத்தை ஏற்காதனே புறச்சமயங்கள்லாம். புறச்சமயம், அடுத்து புறச்சமயம். வேதத்தை ஏற்காதவையெல்லாம். ஆமாம், ஆமாம். இல்லை, இப்போ பொதுவாக வேதத்தினுடைய கருத்துக்களை ஏற்காதது. இந்திய தத்துவ சிந்தனையில் மிக தொன்மையானது சாங்கியம். இது பிற சமயங்களில் தன்னுடைய செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது. சாங்கியத்தினுடைய கூறு எல்லா சமயங்களிலும் இருக்கிறது. அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு சாங்கியம் ஆளுமை உடையதாக இருந்திருக்குன்னு பார்த்துங்க. ஆளுமை உடையது. ஏன்னா ஆளுமை உடையவர்கள் தானே எல்லார்ட்டையும் தன்னுடைய செல்வாக்கு செலுத்த முடியும். அதனால் இந்த சாங்கிய சமயம் பிற சமயங்களில் தன் கருத்தை திணித்திருக்கிறதுனா செல்வ ஆளுமையோடு இருந்திருக்கிறது. அதனால் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்ம சிலத்தை தரிசனம் என்று சொல்கிறோம், சிலவற்றை தர்க்கம் என்று சொல்கிறோம். ஆமாம், தரிசனம்னா என்னன்னா முழுமையான பார்வை.
தரிசனம்னா முழுமையான பார்வை. தர்க்கம்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட கோணத்தை முன்வைப்பது. நம்ம நிறைய தரிசனம் சொன்னோம்ல, தர்க்கம்னா ஒரு குறிப்பிட்ட கோணத்தை முன்வைப்பது, இல்லை ஒரு குறிப்பிட்ட பொருளை முன்வைப்பது, குறிப்பிட்ட கோணத்தை முன்வைப்பது. முழுமையான பார்வை என்றால் தரிசனம். ஆமாம். ஏன்னா இப்போ சமயங்களுக்கு நம்ம தரிசனம்னு சொல்கிறோம், அப்படின்னா முழு பார்வைன்னு அர்த்தம். ஆமாம். தர்க்கம், தர்க்கம்னா ஒரு பொருளை பற்றிய வாதங்கள். நம்ம தான் தர்க்கம் பார்த்துருக்கோம். சாங்கியம் என்ற சொல்லுக்கு என்ன இல்லையா, எண்ணிக்கைன்னு அர்த்தம். சாங்கியம்னா எண்ணிக்கை. ஆமாம், எண்ணிக்கை. சங்கியா, சங்கியா என்னும் சொல்லிலிருந்து தான் சாங்கியம் வந்தது. பெரும்பாலும் வடமொழி தாங்க எல்லாம். ஆமாம், என்ன எண்ணிக்கை, எண்ணிக்கை. ஆமாம். எனவே எண்ணிக்கை, கணிப்பு, தர்க்கம், அறிவு, தர்க்க ஞானம், இதெல்லாம் சாங்கியத்தினுடைய பொருள்கள். முழுமையாக சொன்னால் நிறைவான அறிவு என்று பொருள். சாங்கியத்துக்கு என்ன அர்த்தம்? நிறைவான அறிவு என்று பொருள். இது தர்க்க நிலைப்பாடுகளில் இதற்கு முதலிடம் உண்டு. ஆமாம், சாங்கியத்துக்கு தர்க்கம், உலகியல் சார்ந்த தர்க்கபூர்வமானது இல்லையா, உலகியல் சார்ந்து தர்க்கபூர்வமானது சாங்கியம். இதன் ஆசிரியர் கபிலர். ஆமாம், இவர் வைதீக மரபுக்கு எதிரான ஒரு ஞானின்னு சொல்லலாம். வைதீக மரபை ஏற்றுக்கொள்ளாதவர். ஆமாம், எதிரானவர். அதனால தான் இவர் நாத்திகவாதி. இவங்கெல்லாம் அதான் புறப்புற சமயம். அவர் வேறு, அவர் வேறு. நிறைய கபிலர்கள் இருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் கபிலர் இவ்வளோ இருக்கிறார். இவர் யாருன்னா சாங்கிய காரிகைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதன் ஆசிரியர் தான் கபிலர். சாங்கிய காரிகை அப்படின்னு. இவர் என்ன சொல்கிறாங்க, அயன் மகன் என்று சொல்கிறார் ஒருவர். பிரம்மனுடைய மகன் கபிலர் என்று சொல்கிறார். கௌடபாதர் என்பவர். அதெல்லாம் நிறையா, அது கருத்து நிறைய இருக்குது. ஆமாம், சரியாக முடிவு பண்ண முடியல. மகாபாரத கதைகளிலே வரும் கபிலர் பாதாள உலகில் நாகங்களுடன் வாழ்வோராக சொல்லுகிறார்கள். ஆமாம், இது நீங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா 2 பாம்பு ஆமாம் பின்னிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, அதுதான் கபிலருடைய தத்துவம். ஆமாம், அது சாங்கியத்திலேருந்து தான் வந்தது. சைவத்திலையும் இருக்குது. கோயில்களில் பார்த்தீங்கன்னா 2 பாம்பு இப்படி இருக்கும், இப்படி பின்னிக்கிட்டு இருக்கும். ஆமாம், இதெல்லாம் வந்து சாங்கியத்திலிருந்து வந்தது தான். இதை பற்றி பல்வேறு அறிஞர்கள் சாங்கியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இதில் ரிச்சர்ட் கார்பே என்பவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மானுட சிந்தனையின் முதன்முறையாக கபிலரின் தத்துவத்திலேயே மானுட உள்ளத்தின் உண்மையான சுதந்திரமும் இல்லையா, சிந்தனையின் ஆற்றல் மீதான முழுமையான நம்பிக்கையும் வெளிப்படுகிறதுங்கிறார். ஆமாம், மானுட சிந்தனையினுடைய முழுமையான சுதந்திரமும் சிந்தனையின் ஆற்றல் மீதான முழுமையான நம்பிக்கையும் சாங்கியத்திலிருந்து வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். உங்கள் புத்தகத்தில் இருக்கிறது அதெல்லாம். ஆமாம். அடுத்தது ஹென்ரி சிம்மர் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட வரலாறு தொடங்கும் காலகட்டத்திலேயே 24 தீர்த்தங்கருக்கு, நம்ம சமணத்தில் பார்த்தோம்ல தீர்த்தங்கர், 24 தீர்த்தருக்கு முன்னரே வேதங்கள் அல்லாத மரபிலிருந்து சாங்கியம் உருவாகி இருக்க வேண்டும்ங்கிறார். வேதத்துக்கு முன்னாடியே தீர்த்தங்கரெலாம் இருந்தாங்கல்ல. ஆமாம், அந்த தீர்த்தங்கருக்கு முன்னாவே வேதங்களுக்கு முன்பாகவே அல்லது வேதங்கள் அல்லாத ஒரு மரபில் சாங்கியம் தோன்றியிருக்க வேண்டும். அப்படின்னா எவ்வளோ பழமையானது பார்த்துங்க சாங்கியம். ஆமாம் என்று. அடுத்தது தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா என்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, சாங்கியம் தொன்மையான பழங்குடி மக்களின்
மாந்திரிக தாந்திரிக சடங்கிலிருந்து திரண்டு வந்த தத்துவ கொள்கை அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப தொன்மையான பழங்குடி இருக்கிறதே, அவங்களுடைய மந்திர தந்திரங்களிலிருந்து வந்த ஒரு கொள்கை என்று சாங்கியத்தை சொல்லுகிறார். சாங்கியத்தில் உள்ள பிரகிருதி என்னும் கருதுகோள் தொன்மையான தாய் தெய்வ வழிபாடுகளிலிருந்து வந்தது. முதல் ஆரம்ப காலத்தில், தொடக்க காலத்தில், தொன்மை காலத்தில் தாய் தெய்வ வழிபாடுன்னு நம்மள்டே இருந்தது. ஆமாம், கொற்றவை வழிபாடு. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொற்றவை வணங்கிட்டு சிலப்பதிகாரத்தில் கொற்றை வழிபாடு வருது. ஆமாம், நம்ம சங்க இலக்கியத்தில் கொற்றை வழிபாடு வருது. இந்த கொற்றவை என்ன, வெற்றிக்குரிய தெய்வம் கொற்றவை, துர்க்கைங்கிறாங்க. துர்க்கை துன்பத்தை நீக்குவவள் என்று பொருள். ஆமாம், கொற்றவை வெற்றிக்குரிய தெய்வம் என்று பேர். ஆமாம், இந்த கலிங்கத்தி பரணி, அந்த பரணி இலக்கியங்கள் எல்லாம் இந்த கழுத்தை தானே அறிஞ்சு வச்சுட்டு போகும், அறிஞ்சு வச்சுருவாங்களாம் வெற்றிக்காக. ஆமாம், பலி கொடுக்கறது. எனவே அப்படி ஒரு தொன்மையான மரபிலிருந்து இது வந்திருக்க வேண்டும், தாய் தெய்வ வழிபாடுகளிலிருந்து. அதனால் முதல்ல தாய் தெய்வ வழிபாடு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் இல்லையா இந்த வழிபாடுகள்லாம் வந்துச்சு. முதல்ல தாய் தெய்வ வழிபாடு தான் இருந்தது, கொற்றவை வழிபாடு தான் சிறப்பாக கருதப்பட்டது. கபிலருடைய காலம் கிமு 1000 என்று சொல்கிறார்கள். ஆமாம், அது உபநிடங்கள் உருவாகாத காலத்திலே இது உருவாகிட்டுங்கிறாங்க. வேதம் இருக்கிறதே, வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம், அதான் உபநிடதம். அதுக்கு முன்னாவே என்ன உருவாயிட்டு, இந்த சாங்கியம் உருவாயிட்டு என்று சொல்கிறார்கள். சாங்கிய சூத்திரங்கள் என்னும் நூலை இவர் தான் எழுதினார். அதுவே சாங்கிய மரபின் முதல் நூல், சாங்கிய சூத்திரங்கள். அது கிடைக்கல. அப்புறம் இது எப்படி இந்த நூல் இருந்தது அப்படின்னா தெரியுதுன்னா, பிறர் இந்த நூலுக்கு மறுப்பு தெரிவித்தாங்களே, அதை வச்சு இந்த நூல் இருந்தது என்று சொல்கிறார்கள். கிடைப்பவற்றுள் பழமையானது ஈஸ்வர கிருஷ்ணன் இயற்றிய சாங்கிய காரிகை. ஈஸ்வர கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் எழுதியிருக்கார் சாங்கிய காரிகை அப்படின்னு. இது என்ன, அந்த நூல் எப்படின்னா வேதத்திலிருந்து முற்றிலும் மாறானது, வேதத்திற்கு முரணானது. ஆமாம். பிரகிருதினா என்ன? ஆமாம், பிரகிருதி புருடன் ரெண்டு பற்றியும் சொல்லுது. இது பிரகிருதினா என்ன அப்படின்னா அனைத்துக்கும் காரணம் இல்லையா, இயற்கை. அவன் ஒருத்தன் சாக்கியம். அனைத்துக்கும் காரணம் இயற்கை, இயற்கையிலிருந்து தான் எல்லாம் வருது. இப்போ நாம் கூட இயற்கையை இறைவனாக வழிபடுகிறவர் தான். மர வழிபாடு நம்மகிட்ட இருக்குது, பாம்பு வழிபாடு இருக்குது. ஆமாம், எனவே இதெல்லாம் இயற்கை வழிபாடு. மரங்களை வழிபாடு, தலைவிரிச்சோன்னு சொல்கிறோம்ல, அப்புறம் இயற்கை வழிபாடு தானே அது. தலைவிரிச்சம் முன்னாடி தலைவிரிச்சத்தை வச்சு தான் வணங்கியிருக்காங்க. தலைவிரிச்சம் இல்லாத இடத்துல மறுபடியும் கோயிலை கட்டியிருக்காங்க. முதல்ல தலைவிரிச்சம் தான் இருந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கும் ஒரு கோயிலுக்கு ஒரு தலைவிரிச்சம் இருக்குது. மரங்களை வணங்கியது மர வழிபாடு. மர வழிபாடு ஒரு பெரிய ஆய்வுக்குரியது, சங்க காலத்திலேருந்தே இருக்குது மர வழிபாடு. ஆமாம், இன்றைக்கி நாம் அரச மரம், வேப்ப மரம், ஆலமரம் சுற்றி வருகிறோம். பாம்பு வழிபாடு இருக்குது. ஆமாம், பாம்பு வழிபாடு தான் நிறைய கோயில்களே இருக்குது இல்லையா, பார்க்குறோம். அப்போ இயற்கை வழிபாடு அது மாதிரி வனத்தை வழிபடுவது இருக்குது, கடலை வழிபடுவது இருக்குது. ஆமாம், நதியை வழிபடுகிறோம். ஆமாம், சூரியனை வழிபடுகிறோம், சந்திரனை வழிபடுகிறோம். எல்லாம் இயற்கை வழிபாடு. ஆமாம், சிலப்பதிகாரத்திலே மலையை போற்றதும் மலையை போற்றதும் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் என்று இளங்கோடிகள் பாடுகிறார். தலைவிருஷம். ஆமாம், தலைவிருஷம். ஆமாம், ஏன்னா ஒரு காலத்தில் மரங்கள் தான் எல்லாம் தந்தது, நிழலை தந்தது. ஆமாம், எல்லா கனிகளை தந்தது. அது மட்டுமல்ல இல்லையா, புயல் காலங்களில் மரம் இல்லையா பெரிய மரங்களாக இருந்தது. இது மாதிரி நம்ம அந்த மாதிரி மரங்களே பார்த்ததில்லை. 1000 ஆண்டுகள் மரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த புயல் காலத்தில் ஆடுவதை பார்த்து அச்சம் கொண்டார். வழிபாடுங்கிறது 2 அடிப்படையில் தான் வந்திருக்கு. ஒன்று அச்சம், இன்னொன்று அன்பு. ஒன்றை பெறுவதனாலே அன்பு, இன்னொன்று இல்லையா அவைகளான்னு பெறுகிற பயம், அச்சம். அதை வழிபட ஆரம்பித்தான். ஆமாம், பாம்பு வழிபாடு என்ன, அச்சத்தின் வழிபாடு தானே. ஆமாம். இனிமே அது மாதிரி கொடிய இல்லையா நிலையெல்லாம் வழிபடுறோம். ஏன்னா ஆமாம், இடியை கூட வழிபடுறோம். ஆமாம், ஏன் அச்சத்தினாலே வருகிற வழிபாடு. அதனால் வழிபாட்டுக்கு 2 தான் அடிப்படை, ஒன்று அன்பு, இன்னொன்று அச்சம். அப்பர் சுவாமிகள் கூட சொல்கிறார் இதை.
எனவே அதனால் முதற் காரணம் எது அப்படின்னா இயற்கை. இதை அறிந்தால் தொழில்களை கடக்கலாம். இந்த இயற்கையின் மாறுபாடு தான் எல்லாமேங்கிறாங்க. எல்லா செயல்களும் ஆதி இயற்கையின் குணங்களின் அடிப்படையிலே நிகழ்கின்றன. எனவே எல்லா செயலும் இயற்கையின் அடிப்படையிலே தான் நிகழ்கின்றன. 9ஆம் நூற்றாண்டில் வாசஸ்பதி மிஸ்ரா அப்படிங்கிறவர் சாங்கிய தத்துவ கௌமுகி அப்படிங்கிற ஒரு விரிவுரை எழுதினார். 14ஆம் நூற்றாண்டில் சாங்கிய பிரவசன சூத்திரம், 15ஆம் நூற்றாண்டில் அனிருத்தர் எழுதிய சாங்கிய சூத்திர விருத்தி, 16ஆம் நூற்றாண்டில் மகாதேவர் எழுதிய சாங்கிய சூத்திர விருத்தி சாரம் அப்படின்னு எழுதுவெல்லாம் இருக்குது, உங்கள் புத்தகத்தில் இருக்குது. இப்போ சரி, கொள்கை என்ன? சாங்கியத்தினுடைய கொள்கை என்ன? இப்பிரபஞ்சம் மூலப்பிரகிருதியிலிருந்து இல்லை தோன்றியது. மூலப்பிரகிருதினா என்ன அப்படின்னா இயற்கை. ஆமாம், மூலப்பிரகிருதினா இயற்கை. இயற்கையையே சாங்கியம் தன் அறிவியலின் அடிப்படையாக கருதுகிறது. ஆமாம், சாங்கியம்னாலே உங்களுக்கு என்ன நினைப்பு தானே? இயற்கை. ஆமாம், அதை பிரகிருதியே என்று சொல்கிறார்கள். அதுதான் கடவுள், அதுதான் எல்லாம். அப்படி அதனை கொண்டு பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கும் ஒட்டுமொத்தமான பருப்பொருள். ஆமாம், இந்த 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 பிரகிருதியிலிருந்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பருப்பொருளும் தோன்றியது. ஆமாம், இயற்கையிலிருந்து தான் எல்லாம் தோன்றியது. பஞ்சபூதம் தான் சொல்கிறோம்ல நம்ம. ஆமாம், எல்லாம் பஞ்சபூதம் தானே. பஞ்சபூதத்தின் கூறுகள் எல்லாவற்றிலும் இருக்குங்கிறோம்ல, அதே தான் அவர் சொல்கிறாங்க. பிரகிருதி என்னும் சொல்லுக்கு தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது, தானாகவே பரவிக்கொள்வது, தானாகவே இயல்வது இயற்கை. நீங்கள் ஏன் இயற்கைக்கு இயற்கைன்னு பேர் வந்தது? இயற்கை தானே தன்னை உருவாக்கிக்கும். ஆமாம், அதுக்கு யாரும் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஆமாம், நீங்கள் ஒரு செடி வச்சிங்கன்னா தண்ணி ஊற்றணும், பாதுகாக்கணும். ஆமாம், இயற்கை பாருங்கள், ஒரு காலத்தில் ஆமாம் இலைகளை உதிர்த்துருது, மறுபடியும் தானே வளமாக்கிக்குது. ஒரு நேரத்தில் பூக்குது, மறுநேரம் பூக்கள் நின்று போயிடுது. ஆமாம், காட்டுக்கெல்லாம் யார் போய் தண்ணி ஊற்றுனா? ஆமாம், இயற்கை என்பது இயல்பாக இருப்பது, வேற ஒன்றும் இல்லை. இயற்கை என்பது இயல்பு, அதுதான் இயல்பது, மாறாதது, என்றும் மாறாதது இயற்கை. ஆமாம், செயற்கை மாறிக்கிட்டே இருப்பது. ஆமாம், இப்போ நம்மளே சொல்கிறோம்ல, அவருக்கு இந்த குணம் இயற்கைங்க. ஆமாம், அதனால் இயற்கை என்பது இயல்பிலே இருப்பது. ஆமாம், சில பேருக்கு கொடை குணம் இயற்கை. ஆமாம், சில பேர் கொடுப்பது இயற்கை. பிறவி குணம்னு சொல்கிறாங்களே, அதுதான் இயற்கை. பிறவி குணம் என்பது ஒவ்வொருக்கும் ஒன்று இருக்கும். நமக்கு என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆமாம், பிறவி குணம்னு. அது மாதிரி இயற்கை என்று சொன்னால் என்னென்றால் என்றும் மாறாதது, என்றும் மாறாது, இயல்பிலே இருப்பது. இயற்கை பருப்பொருட்களால் ஆனது. அப்பொருட்களை நிலம், நீர், தீ, காற்று, வானம் என 5ஆக பிரிப்பர். அதற்கப்பால் உள்ளடக்கம் ஏதுமில்லை. இயற்கை புலன்களால் அறியப்படத்தக்கது, நம்ம பார்க்க முடியும் இல்லையா, உணர முடியும். உணரத்தக்க குணங்கள் கொண்டது. அது தன்னியல்பில் மாறுபடுவது இல்லை. இயற்கை என்னைக்கு மாறுபடாது. இயற்கை படைக்கப்பட்டதா? படைக்கப்பட்டதுன்னா செயற்கை ஆகிடுமே. இயற்கை படைக்கப்பட்டது அல்ல. ஆமாம், அடிப்படையில் தன்னைத்தானே படைத்து உருமாற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமாம், எனவே அது யார் படைத்தால் படைக்கலை, அது எப்படி இயங்குது? தன்னைத்தானே உருமாற்றி கொண்டு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு காலம் வந்தால் அது துளுக்குது, ஒரு காலம் வந்தால் படுது இல்லையா, உதிர்க்குது, எல்லாம் அது பாட்டுக்கு அதுவே செய்யுது. இயற்கைக்கு சாராம்சம் ஏதுமில்லை. ஆமாம், இயற்கையை ஆளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியும் இல்லை. ஆமாம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கா அப்படின்னா இல்லை. அதனால தான் இயற்கையை இறைவனாக நாம் பார்த்தோம். நம்மகிட்டே அந்த கூறு இருக்குது, சைவத்திலையும் அந்த கூறு இருக்கிறது. இயற்கையை இறைவனாக பார்க்கிற ஒரு கூறு இருக்குது. அதனால தான் நம்ம கோயில்களெல்லாம் இயற்கை சார்ந்த இடங்களில் நிறுவனம்.
நம்ம நதிக்கரை ஓரம் நாகரிகங்களே எங்கே வந்தது? நதிக்கரையில் தானே வந்தது. அது எந்த நாகரிகமே அது இருக்கட்டும். அந்த நாகரிகம் நதிக்கரை நாகரிகம் தான். மனிதன் சமவெளியில் தான் முதல்ல வாழ்ந்தான். அவன் நதிக்கரை ஓரத்தில் தான் வாழ்ந்தான். எனவே அதனால் என்ன சொல்லுது? இயற்கையும் இறைவனும் ஒன்று என்று நாம் சொல்லுகிறோம். ஆமாம், இயற்கையும் இறைவனும் ஒன்றுன்னு. அதனால் இயற்கையே இவர்கள் கடவுளாக கொள்ளுகிறார்கள். இந்த இயற்கைக்கு 3 குணங்கள் உண்டு. இந்த இயற்கைக்கு 3 குணங்கள் உண்டு. என்ன? 3ஆக பிரிக்கிறாங்க. சத்துவம், தமோகுணம், தாமசம் தான் சொல்கிறோம். ஆமாம், ரஜோகுணம். சத்துவம், ராஜசம், தாமசம், சத்துவம், 3 குணங்கள் இருக்கு. என்ன? சத்துவம் என்பது ஆக்கநிலை அல்லது சமநிலை அல்லது நன்னிலை. ஆமாம். தமோகுணம்னா எதிர்மறை பண்பு. தமோகுணம்னா எதிர்மறை பண்பு அல்லது தேக்க நிலை, அதில் பின்னிழுக்கும் சக்தி. ரஜோகுணம் செயல் ஊக்க நிலை. கிரியைங்கிற சொல்கிறாங்கல்ல, செயல் ஊக்க நிலை, ஆட்படுத்தும் இசை அல்லது வெல்லும் விருப்பம். ரஜோகுணம் வெல்லும் விருப்பம். அதுதான் நாமளும் சொல்லுவோம். ஆமாம், ராஜசகுணம், தாமசகுணம், சத்துவகுணம் நாம் சொல்கிறோம் சைவத்தில். ராஜசகுணம்னா என்ன? இதை செய்து முடிப்பேன் என்கிற ஆணவத்தின் உச்சநிலை இருக்கிறதே, அது ராஜசகுணம். இதுக்கு ஒரு 3க்கும் 3 நிறம் வச்சுருக்காங்க. என்ன நிறம்? சத்துவத்துக்கு வெள்ளை, தமோவுக்கு இருட்டு, கருப்பு, கருப்பு நிறம். ஆமாம். ரஜோவுக்கு சேப்பு. ஆமாம், அதான் ரெட் லைட். ஆமாம், அது செய்வேங்கிறது இல்லையா, போர்க்குணம் மிக்கது. ஆமாம், ஆணவத்தினுடைய தன்மை உடையது. தமோகுணம்னா ஒன்றும் செய்யாமலே தூங்கிட்டு கிடக்கு பாருங்க, இருள் நிலையை தான். இந்த ஆன்மா தூங்கிக்கிட்டே கிடக்கும், அது பேர் இருள் நிலைன்னு பேர். சத்துவம் என்பது வினைகள் நுங்கப்பட்ட தூய நிலை, அதனால தான் அதுக்கு பேர் வெள்ளை. ஆமாம், வினைகள் நீங்கப்பட்ட அழுக்கெல்லாம் நீங்கிடுச்சு, தூய்மையாச்சு. ஆமாம், சத்துவம். ஆமாம், குணம் ஒரு 3ம் சாத்விகமே ஆக. இந்த 3 குணமும் சாத்விகமாக மாறணும். ஆமாம், சாத்விகமாக மாறிட்டா இறைவன் அருளுக்கு பாத்திரமாயிட்டோம்னு அர்த்தம். நம்ம சாத்வீகம். ஆமாம், எதுக்கு சாத்வீகம்னு வேறு வச்சிருக்கீங்க? ஓஹோ, அருமையாக இருக்கே. பேர் தெரியாத பொருள் எல்லாம் பேர் வச்சுட்டாங்க பாருங்க, அது ஈடுபாடு பாருங்க, அதான் காரணம். உள்ளுக்குள்ளே உள்ளார்ந்த ஒரு சக்தி வேலை செய்யுது. சரி, இப்போ இந்த 3 குணங்களை சொல்லுகிறார்கள் அவர்கள் சாங்கியக்காரர்கள். இயற்கையில் நாம் நினைப்பது இந்த 3 குணங்களும் தங்களுக்குள் குணப்பட்டு உருவாக்கி கொள்ளும் ஒரு சமரச நிலைங்கிறாங்க. இயற்கைன்னு என்ன? இந்த 3 குணங்களும் அதுக்குள்ளே இருக்குது, அதுவே முரண்படுது, அதுவே சரி பண்ணிக்குது. ஆமாம், ரஜகுணம் இருக்கா இல்லையா இயற்கைக்கிட்ட? புயல் அடிக்கிறப்ப தெரியுதுல்ல. ஆமாம், இருள் குணம் இருக்குது இயக்காமல் கிடக்கிற போது. ஆமாம், நல்ல தென்றலாக இருக்கிற போது அது சாத்வீகமாக இருக்குது. ஒரு இடத்தில் ஒரு குணம் ஓங்கி காணப்படலாம், செயலுக்கமோ தேக்க நிலையோ ஆக்க நிலையோ கொண்டதாக இருக்கலாம். எனவே ஒவ்வொரு நிலை மாறலாம், இயற்கையோட நிலை மாறலாம். முக்குணங்கள் ஒன்றை ஒன்று தாக்கி வெல்கின்றன. ஆமாம், இந்த முக்குணங்களிலே ஒன்று தாக்கி ஒன்று வெல்லுதான். ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது, ஒன்றை ஒன்று உருவாக்குகின்றது. இணைகளைப் போல ஒன்றோடு ஒன்று சேர்கின்றது. ஆமாம், ஒன்றை ஒன்று வளர்க்கின்றது. இந்த இயல்புகளின் விளைவாகவே பருப்பொருளின் பரிமாணம் நிகழ்கிறது. எனவே ஒன்றோட ஒன்று சேருது, ஒன்று பிரிக்குது, ஒன்று வெல்லுது. ஆமாம், யார்? இந்த 5 பூதங்களும். ஆமாம், இயற்கையில் மாறுபடுகின்றன, முரண்படுகின்றன.
அடுத்தது சத்காரியவாதம்னு ஒன்று சொல்கிறாங்க சாங்கியத்தில், அது நம்மகிட்டே இருக்குது. சத்காரியவாதம் என்ன? சத்காரியவாதம்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. காரிய காரண உறவால் இணைக்கப்பட்ட ஒன்று இன்னொன்றை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இங்கே காணும் நாம் பிரபஞ்சம் இதற்கு காரணமாக இன்னொன்றிலிருந்து உருவானது. இந்த உலகம் இருக்கிறதே அது இன்னொன்றிலிருந்து உருவானது. ஆமாம். எப்படி? மோரில் நெய் போல. ஆமாம், மோரில் இல்லையா, பாலிலிருந்து மோர் வருவது போல, இல்லையா, பசுவிலிருந்து பால் வருவது போல, அந்த பசு இன்னொரு பசுவிலிருந்து வருவது போல. எனவே ஒன்று ஒன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு காரணம் இல்லாமல் காரியம் நிகழவே நிகழாது. ஆமாம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. ஆமாம், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நாம் காணும் ஒவ்வொன்றும் ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆமாம். ஒரே சமயம் காரணமாகவும் காரியமாகவும் உள்ளது. இப்பிரபஞ்சம் என்பது விளைவின் இருப்பு என்று சொல்கிறார் இல்லையா? ஒரு காரணத்திலிருந்து வந்த விளைவின் இருப்பு. இப்பிரபஞ்சம் உருவாக்கம் எந்த வெளிச்சக்தியின் தூண்டுதலும் இல்லாமல் இயற்கையின் பருப்பொருள்களின் இயல்பிலிருந்தே உருவானதாகும். ஏன்னா வெளிச்சக்தி ஏதாவது வருதா அப்படின்னா இல்லை. இந்த பருப்பொருள்களே தன்னோடு முரண்பட்டும் இல்லையா, சார்ந்தும் பிரிந்தும் இல்லையா இந்த உலகத்தை உருவாக்குகிறது. சர்க்காரியவாதங்கிறது அங்கேருந்து எடுத்தது தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அதேதான். அடுத்தது என்ன? இந்த சமநிலை குலையறதுனால்தான் இந்த பிரபஞ்சம் உருவாகுதுங்கிறாங்க. சமநிலை குலைவதனால தான் இந்த பிரபஞ்சம் உருவாகிறது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? விளக்க முடியாத காரணங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு பேர் நிரீஸ்வர சாங்கியம் சொல்லிட்டாங்க. நிரீஸ்வர சாங்கியம்னா விளக்க முடியாத காரணம். ஆமாம். இயல்பிலேயே முரண்படுகிறது அப்படின்னா அநீர்வசன நீயம், அநீர்வசன நீயம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது புருடன். அதாவது இந்த விளக்க முடியாத காரணம் இயல்பிலேயே முரண்படுகிறது. அநீர்வசனீயம், அநீர்வசனீயம்.